அம்பி ஒரு 10 ரூபா கூட அம்பி. தப்பா எடுத்துக்காதடா ஹரி, தினமும் 10 ரூபா கேக்குற. ரீசார்ஜ் பேக் மாதிரி மாசம் உனக்கு மட்டும் 300 ரூபா கொடுத்துட்டு இருக்கேன்டா. நான் அம்பி ரிங்டோன்ல மட்டும் நட்புக்காக உயிரை கொடுப்பேன்னு வச்சுக்கிற. ஒரு 10 ரூபா கேட்டா கொடுக்க மாட்டேன். நந்தினிக்கு மட்டும் டிசைனா வாங்கி கொடுக்குற. அதெல்லாம் இல்ல ஹரி, நீ செய்யறது சட்டப்படி தப்பு. உனக்கு வேணும்னா நீ தான் உழைச்சி சம்பாதிக்கணும். வேலை வாது அம்பி பேடி பேர் தும்பி. எங்கடா டேய் கதை கொடுத்துட்டு காசு பிடிக்கிட்டு போறானே, இதை கேட்க இந்த லோகத்துல யாரும் இல்லையா? டேய் 5 பைசா திருடினா தப்பா? யோ முதல்ல யாரியா நீ? எது என்ன கட்டி வச்சுக்கிற? கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். 5 பைசா திருடினா தப்பா? தப்பு இல்ல. 50 பேர்கிட்ட 5 பைசா திருடினா அதுவும் தப்பு இல்ல. 500 பேர்கிட்ட 5 பைசா திருடினா டேய் எத்தனை பேர் திருடினாலும் தப்பு இல்லடா. ஏன்டா? ஏன்னா 5 பைசா செல்லாதடா. அது திருடி என்ன பண்ண போறாங்க? சரி அதை விடு. அம்பி மாதிரி 50 பேர்கிட்ட தினம் 10 ரூபா வாங்குற. ஏன்? டேய் வாயை கிட்டது வரதா? நானே சொல்றேன்டா படா. யோ கைராசிக்காரன், அவன் காசுல தான் தினமும் கோல்டு வாங்குறேன். உன்ன மாதிரி கிருமி எல்லாம் இந்த கிரகத்திலே இருக்க கூடாது. உனக்கு கொடுக்க போற தண்டனை கண்ணெரிச்சல். இந்த தைலத்தை விடுகிற வரையும் உன் கண்ணுல தேய்க்க போறா. யோ வானாயா? யோ லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணாங்க. யோ சொன்னா கேளியா? யோ ஆனாயா சொன்னா கேளு. யோ கண்ணெரியா. நான் மச்சான் யாரா அடினா? நீ என்னடா ஆறடிக்க கூப்பிட்டா தனி அடிக்க கூப்பிட்ட மாதிரி தனியா வந்துக்கிற? டேய் நீ தானடா போன்ல ஏதோ குழந்தை பையன் அடிக்கிறது கோல்டு பொருள்லாம் கூட்டு வராங்க. நான் ஒரு ஆள் போதாதா? என்ன விஷயம்? சும்மா ரோட்ல நின்று மச்சான். டேய் தம்பி, டைம் எத்தனடா? கையில் என்னண்ணா வச்சுக்கிறீங்க? போனு புடுங்கத்துக்கா வச்சுக்கிற? சைடு பட்டன் அழுத்தினா காட்ட போகுது. டேய் இங்க வா. பெரியவங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். ஏத்தா பேசுற நீ? யோ எதுக்கே ஆச்ச? ஆம்பளையா இருந்தா இங்கே இல்லையா? சந்தோஷம் கூப்பிட்டு வரேன். ஆளு பார்க்க நல்லா ஆட்டாமாவ மாதிரி சாப்பிட்டா தான் இருந்தான். சரி இந்த சந்தோஷம் யாருன்னு தெரியல, அதான் சேஃப்டி கூட கூப்பிட்டேன். நீ நாடானா தனியா வந்துக்கிற? மச்சான் சேகர் சங்கர்னு பேர் வச்சிருந்தா கூட ஒரு 10 பேர் போட்டு வரலாம்டா. சந்தோஷ்ன்ற பேருக்குலாம் ஆளு கூப்பிட்டா வர மாட்டானடா. நானே பாத்துக்கிறேன் விடு. சரி ஹரி, உன்னை நம்பிதான் நிக்கிறேன். அச்சிருவல்ல? ஐயா என்ன ஜோசப், நீ இந்த அரி மேலாம் கையை வச்சுட்டு ஊர் உள்ள நிம்மதியா வாழ முடியாது ஜோசப். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் ஒரு சம்பவம் சொல்றேன் கேளு. சொல்லு. நேத்து நைட்டு 7ஆம் தெருவுல நந்து போயிடுங்க. ஒரு 50 பேர் ஷேடோ கான்ஸ் மாதிரி சைட்ல இருந்து இறங்கிட்டானுங்க. முதல்ல வந்தவன் நெஞ்சிலேயே ஒரு குத்து. சும்மா 49 பேரையும் தாண்டி போய் ஊந்துட்டான். அப்புறம் அவன் அள்ளி போட்டுன்னு ஓட்டானுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு சண்டைனா 50 பேர் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. 50 பேர் பயப்படுற மாதிரி ஒருத்தன் அடிச்சா போதும், மிச்சம் காக்கா கூட மாதிரி கஞ்சி போயிடுவாங்க. என்னடா சந்தோஷம் கூட்டின்னு வர, நீ சந்தோஷத்தையே அழிக்கிற மாதிரி ஒருத்தனை கூட்டின்னு வந்துக்கிறான். சந்தோஷம் இவன் தான்டா. டேய் அப்ப நீ யாரா? நான் இங்க 3ஆவது தெருல டியூஷன் படிக்கிறேன்னா. டியூஷன் நான் சாக் பீஸ் கேலேஜ்னு வாங்கிட்டு சொன்னேன். அனுப்புறாருண்ணா. சாக் பீஸ் வாங்காத நீ ஏன் இவன் கூட நின்னுகிற? அண்ணா நான் வழக்கமா வாங்குற கடை மூடி இருந்தது. அதான் இவரு எந்தாரு இவர்கிட்ட வள்ளி கேட்கலான்னு வந்தேண்ணா. வழி சொல்லிட்டானா? சொல்லிட்டாருண்ணா. நான் கிளம்புறேண்ணா. டே ஹரி, என்னடா 50 பேரா இருந்தாலும் நின்று அடிப்பேன்னு இப்ப பல்ட்டி அடிக்கிற? யாருண்ணா ஹரி? என் பேர் அமுதன். அமுதனா? நான் டியூஷன் நான் திட்டு வரேன். நான் கிளம்புறேண்ணா. டேய் அவன் தான் டியூஷன் போறான்ல, நீ வா நம்ம ஏரியா போய் விளையாடலாம். தம்பி சந்தோஷம் விட்டுருப்பா தம்பி. டேய் கண்ணாடி, சொல்றா விடுடா. வாங்கம்மா வீடுலாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? வீடெல்லாம் சூப்பரா கட்டிக்கிற மாப்ள. என்ன ஒரு சின்ன குறை தான், சொல்லாம வேணாமான்னு யோசிக்கிறேன். இல்ல பரவாயில்லம்மா, நீங்க சொல்லாதீங்க, போய் சாப்பிடுங்க. இல்ல மாப்ள, சொல்லனா எனக்கு சோறு இறங்காது. சரி சொல்லுங்க மாமா. வீடு நல்லா இருக்கு மாப்ள. இது அப்படியே தலைகீழே இருந்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு யோசிக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல மாமா, வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல வெட்டியாவே இருந்தா பொழுது போறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம இந்த மாதிரி தான் ஏதாவது யோசிக்க தோணுமா மாப்ள? ஆமா சும்மா ஜாலி சொன்ன மாமா. சில்லா விடுங்க, வரதா கேட்கணுமா? அப்புறம் மாப்ள, வீடு கட்டுறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு ஆச்சு? ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2500 ஆச்சு மாமா. என்ன மாப்ள சொல்ற? நான் 3000 முச்சு குத்துருப்பானே மாமா. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3000 அதிகம் தானே மாமா? மாப்ள நான் மொத்தமாவே 3000 முச்சு குத்துருப்பா மாப்ள. மொத்தமா 3000 முடிப்பியா? யோ குச்செல்லாம் வச்சு காக்கா கூடு மாதிரி கட்டினாலே காசு ஆமையா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கட்டுவான் மாப்ள, முன்னாடியே சொல்லிருக்கலாம். ஏண்டா அந்த தெரிஞ்சவனையும் கண்ணில் காட்ட மாட்டீங்க, தேவைப்படும் போது நீங்களும் கண்ணில் பட மாட்டீங்க. பந்தல போட்டு பாலை காய்ச்சினதுக்கு அப்புறம் இவளைக்கு பண்ணி கொடுத்துருப்பேன், அவளைக்கு பண்ணி கொடுத்துருப்பீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது? டென்ஷன் ஆகுது விடு மாப்ள. சரி நம்ம ஏலா திரு குமார் இதை விட பெரிய வீடா கட்டிக்கிறானே மாப்ள. அவன் புறம்போக்கு நல்லா போய் பத்திரம் ரெடி பண்ணி கட்டிக்கிறான். நாமளும் அந்த மாதிரி கட்டுவோமா? தூங்கி இருக்கும்போது ஜேசி வச்சு தூக்கிட்டானா என்ன பண்றது? ஐயோ வேணாம் மாப்ள, நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். மாமா இந்த பிரிட்ஜ் எங்க வாங்குனீங்க? எந்த பிரிட்ஜுப்பா? போரூர் பிரிட்ஜா மாதவர பிரிட்ஜா? இந்த பிரிட்ஜ் மாமா, பால் தோசை மாவுல இருப்பாங்களே அது பிரிட்ஜுப்பா. தெரிஞ்சு என்ன பண்ண போற? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். சும்மா தான் பேசணும்னு கூடாது, புரிதா? சாப்பிட தானே வந்த? ஆமாமா. கவனு போய் சாப்பிடு போ. எதுக்கு மாப்ள அவனை திட்டுற? இல்ல மாமா, வந்ததுல இருந்து இது எவ்வளவு அது எவ்வளவு வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் கேட்டான். கேட்ட பொருளை திரும்ப வர கேட்டுங்கிறான். நொய்யின்னு விடு மாப்ள, சின்ன பையன் தெரியாம பேசிட்டான். அப்புறம் மாப்ள வீடு மேல கம்பி விட்டு தானே கட்டிக்கிற? ஆமா மாமா. மாப்ள கம்பியெல்லாம் நல்ல கம்பி தானே போட்டிருக்க?
ஆமா சூரியதேவ் டிஎம்டி கம்பி தான் மாமா போட்டேன். இவங்க 20 வருஷத்துக்கு மேல ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. தமிழ்நாடோட லார்ஜஸ்ட் அப்புறம் சவுத் இந்தியாவோட பிகஸ்ட் டிஎம்டி ஸ்டீல் மேனுஃபேக்சர்ல ஒருத்தங்க. 4 டெடிகேட்டட் லெபார்டரிஸ்ல குவாலிட்டி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ் எக்ஸ்பர்ட் லீட் பண்ற R&D டீமோட சப்போர்ட்டும் இருக்கு. நாம கொடுக்குற காசுக்கு லாங் லாஸ்டிங்காவும் ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கும். சரி மாப்பிள, அப்புறம் என்ன மாப்பிள லைட்லாம் குட்டி குட்டியா இருக்கு, நல்லா பெருசா போட வேண்டியதானே? மாமா அது ஆம்பியன்ஸ் லைட் மாமா, அப்படிதான் மாமா இருக்கும். ஆம்புலன்ஸ் லைட்டா? நான் மாப்பிள பிச்சைக்காரத்தனமா குட்டி குட்டியா போட்டு வச்சுக்கிறேன். ஆமா கீழே ஒரு விட்டிங் பாருங்க. எங்க மாப்பிள? மாமா சேகர் பையன் நல்லா துருத்துருன்னு மாமா, யாராவது கீழே குஞ்சாலே முதல்ல குத்தி ஓடிடுறான் மாமா. அடிச்சது நல்லா பெரிய கையா இருக்கே மாப்பிள. பையன் நல்லா வளர்ந்துட்டான் மாமா. நீங்க பொங்கல் சூடாறதுக்குள்ள போய் சாப்பிடுங்க, நான் பாக்குறேன் போங்க. நான் ஒரு பால் 2 மேரிகோல்டு பிஸ்கட் கொடுங்க. அந்த பிஸ்கெட் இல்ல. சரி மில்க் பிஸ்கட் கொடுங்க. இல்ல. சரி குட். இல்ல. சரி என்ன ஆகுது வந்து கொடுங்க. நாக்கு வலிக்கிற கம்பி இருக்கு, கொடுப்பா. நோ வேற ஏதாவது பிஸ்கட் இந்த வந்து கொடுங்க. அப்படி கேளு, எதனா ஒண்ணு கொடுங்கண்ணா. இதா இருக்கு. நோ இதான மேரிகோல்டு பிஸ்கட், எதனா ஃபர்ஸ்ட் கேட்டேன் நானு. நாங்க இத மாரி பிஸ்கெட்னு. நோ நானா உட்காண்ட பால் யாரனா எடுத்து கொடுப்பா. நோ வீட்ல சொந்தக்காரங்கலாம் வந்துக்கறாங்க, டைம் ஆகுது, நான் சீக்கிரம் எடுத்து கொடுண்ணா. நாடா நீ சொன்னா நான் கலர் வேணும். யோ இப்ப எதுக்கு சலிச்சிக்கிறா? இதான் அவன் கடைக்கு வரவே மாட்டேன், செம்மா மூஞ்சா காமிச்சுன்னு இருப்பேன். என் நேரம் வேற எந்த கடையும் இல்ல, அதான் வந்து தொலைஞ்சேன். சீக்கிரம் குடியா, நான் கிளம்புறேன். நாடா நீ நையன்ற. யோ யாரையா நொய்யின்றா? அடிக்கிற வெயில கஸ்டமர் வந்து நின்னா அப்படி சிட்டின்னு பேசாதீங்கடா, டென்ஷன் ஆகுது எனக்கு. நீ கஸ்டமரா நான் கஸ்டமராயா? இது வேணும் அது வேணும் நான் கேட்டுக்கிறேன், நீ வேண்டாம் வரப்பா பண்ணுங்கிற. உங்களெல்லாம் நான் சும்மா பொருள் வாங்குறேன், காசு கொடுத்தானே வாங்குறேன். இப்ப உனக்கு பால் தானே வேணும்? ஆமா. என்ன கலரு? ஆரஞ்சு கலரு. அந்த கலர் இல்ல. சரி வேற என்ன கலர் இருக்கு? பாலே இல்ல. யோ அப்புறம் என்ன கலர் வேணும் கேட்டா? அம்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். யோ கண்டென்ஸ்டு மில்க் இருக்கானா? என்ன கேட்ட? கண்டென்ஸ்டு மில்க்னா? ஏன்டா நான் கேட்ட பால் பிஸ்கட் 10 நிமிஷமா என் தாவத்துனா உனக்கு கண்டென்ஸ் மில்க் வேணுமா? போடா. நோ வேற எங்க கடை இல்லனா? வேற கடை எல்லாம் வெளியூர் போய் வாங்கடா, எவனையும் கடைக்கு வராதீங்கடா. டேய் பேண்டா வர கஸ்டமர் தொத்தி விடுற. ஆமா இவர் கஸ்டமரை கவுஞ்சி கீச்சிடுவாரு, வரவங்க எல்லாம் மனநிறைவா தான் அனுப்பி விடுவாரு. எவ்வளவுன்னு சொல்லியா குதிரை கிளம்புறேன். 20 ரூபா. இந்தா சில்லற இல்ல. யோ 50 ரூபாய்க்கு சில்லற இல்லையா? காலையில என்ன வியாபாரம் பண்ண, வரவங்க எல்லாம் மூஞ்சி கட்டி அனுப்பி விட்டியா? தாவலாம பேசாத. சரி ஜிபே இருக்கா? இல்ல. அப்ப கூகுள் பே இருக்கா? அது இருக்கு. சரி அந்த மாதிரி தான் நீ பண்ணு, காசு ஓடி வந்து கடை. டேய் தம்பி இருப்பா டேய்.